இதற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் முறையே அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்காளர்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியலினுடைய இறுதியாக கரூர் மாவட்டத்திற்கு மொத்தம் 8,63,865 வாக்காளர் இருக்கிறாங்க. அதே போல் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா புதிதாக உள்ளவர்கள் படிவம் 6ல் சேர்க்கலாம். நீக்கல், பெயர் திருத்தம் மற்றும் இந்த சட்டமன்ற உட்பட்ட பகுதிகளுக்குள்ளேயே இடமாற்றம் எதுவும் இருந்தாலும் அதனையும் சேர்த்து இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் நமக்கு ஒப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகு அதில் ஏதும் திருத்தம் இருந்தாலோ மாற்றம் இருந்தாலோ நீக்கம் இருந்தாலோ இது 4, 5 ஜனவரி, 11, 12 ஜனவரி ஆகிய இந்த நாட்களில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதில் நம்ம மனுவை கொடுத்து அதனுடைய திருத்தங்கள் எது இருந்தாலும் மேற்கொள்ளலாம். இது அல்லாமல் இன்றையிலிருந்து 22 ஜனவரி 2020 வரைக்கும் நம்ம வாக்குப்பதிவு அலுவலருடைய அலுவலகத்திலையும் வார நாட்களில் வேலை நாட்களில் நேரடியாக மனுவை கொடுத்து எதுவும் திருத்தம் இருந்தாலும் நீக்கம் இருந்தாலும் சேர்க்க வேணும்னாலும் நம்ம சேர்க்கலாம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் நமது 14/2 பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இன்றைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் இதற்குள்ள காலகட்டத்தில் மனுக்களை கொடுத்து எதுவும் சேர்த்தல் திருத்தம் இருந்ததுனாக்க செய்ததுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டிற்கான இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும். தேங்க்யூ. ஒரு சேர் பஃபர்ல வச்சுங்க சைடுல. அந்த சைடு வாங்க எடுத்து வச்சுக்கலாம் சார். வெளியிடப்படும். இதில் இப்போ இருக்கக்கூடிய மேலும் ஒரு மாதிரி சொல்றது வரைவு வாக்காளர் பட்டியல். இதில் ஒரு முறை ஒப்பிட்டு பாருங்க. உங்களில் யாராவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும், சேர்க்கணும், அப்போ யாராவது நீக்கணும் இறப்பின் காரணமா அப்படி எதுவும் இருந்ததுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நம்ம சிறப்பு சுருக்க திருத்தம் முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. இது www.nsvp National Voters Service Portal. இப்போ இந்த புதுதாக சேர்க்கப்பட்டது உடனடியே கிடைக்கலன்னா கூட 10 ஆவணங்கள் கொடுத்துருக்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட். அதை வச்சு நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். மற்றபடி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா நெட்லேயே நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மாற்றங்கள் இருக்கு.